வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்டில் ஹார்ட்கோர் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஹார்ட்கோர்னா வேர்ல்டில் ஒரு வாட்டி கல்யாணாலே முழுசாக கல்யாணம் மாதிரி. மக்களே, இந்த சேலஞ்சை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் ப்ரோ தான் இந்த சேலஞ்சை கொடுத்தாரு. சரி நானும் சொல்லிட்டு ஹார்ட்கோர் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு பார்த்தா ஒரு ஆடு. அப்புறம் என்ன மக்களே, ஆடு அடிக்காம இருந்தா நம்ம எப்படி பெட் செய்யறது? ஆடை காலிடு. A few minutes later. கைஸ், அப்புறம் நானும் உட்டன் பிகாக்ஸ் வச்சு ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கைஸ், இன்னும் நம்ம வீடியோவை யார் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்ம பக்கத்தில் பார்த்தீங்களா ஏகப்பட்ட காப்பர் இருக்குது. இந்த காப்பர் போதும் எதுக்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆர்மர் செய்ய. சரி மக்களே, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். எல்லா லூட்டையும் அடித்தாச்சு. சரி, அப்புறம் நானும் போயின்னு இருந்தேன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நான் போயின்னு இருக்கும்போது டக்குன்னு 3 ஆடு இருந்தது. விடுவோன்னா நான் மக்களே 3 ஆடு எல்லா ஆடையும் அடிப்பேன் மக்களே. ஒரு ஆடு என் கையில் மிஸ் ஆகுது. இதில் தான் மக்களே நம்மளுக்கு பெட்டு செய்ய உள்ளு கத்திச்சு. அப்புறம் நானும் போட்டை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் வேறு ஐலாண்டுக்கு. A few minutes later. மக்களே, அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் வேறு தீவுக்கு வந்துட்டேன். அப்புறம் நானும் இங்கே போயிருந்தேன். இங்கே எதுவும் கிடைக்கல. அப்புறம் டக்குன்னு பார்த்தா மாதிரி குத்துது. சரி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்மளால் சாப்பிட முடியும் மக்களே, அதான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நானும் ஓரமாக உட்காந்து ஃபர்னஸு கிராஃப்டிங் டேபிள்லாம் போட்டு இது காப்பரை உருக்கிட்டு இருந்தேன். கைஸ், இது ஒரு சைடு வந்துன்னு இருக்கட்டும், நம்ம போயிட்டு உட்டு மைன் பண்ணலாம். அப்புறம் மக்களே, எவ்வளோ உட்டு மைன் பண்ணுறோமோ நீங்கள் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் மக்களே, நம்ம நிறைய உட்டு மைன் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து போட்டு மூணு காப்பரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள், இதை எடுத்து இப்படி பண்ணி இங்கே ஒரு பேஸ் மாதிரி கட்டிடலாம். கைஸ், இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சரி, இது மேலே இன்னும் ஒரு லேயர் போட்டுருவோம். கைஸ், நீங்கள் இந்த மாதிரி பிவிபி இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனியாக நான் வீடியோ போடுறேன். கைஸ், அப்புறம் நானும் சரி உட்டு மைன் பண்ணலான்னு போய் நானும் கொஞ்சம் உட்டுலாம் மைன் பண்ணிட்டு இருட்டாயிடுச்சு. அப்புறம் நான் டக்குன்னு ஒரு பெட்டை செஞ்சுட்டேன். அப்புறம் நானும் அந்த பெட்டில் எங்கே இருக்குது பெட்டை இங்கே போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேன். The next day. மக்களே, அப்புறம் காலையில் உட்காந்து உட்டை மைன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா உட்டையும். 1 hour later. மக்களே, ஒரு வழியா நம்மளுக்குன்னு ஒரு வீடை கட்டியாச்சு. மக்களே, பார்த்தீங்களா காப்பர் ஆர்மரை? என்னடா வீடை உடைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு கிளாஸ் வைக்க போகிறேன். இந்த 1 2 3 4 அப்புறம் இதே அந்த மாதிரி சைடு. அப்போ தான் வெளியே என்னமோ அது க்ரீப்பரு ஜாம்பி வெளியே எங்கேயாவது இருந்துச்சுன்னா பார்க்க. ஏன்னா நம்ம திடீர்னு வெளியே போகும்போது க்ரீப்பர் திடீர்னு நம்ம வீட்டை வெடிச்சுக்கு இருப்பான்ல, அப்புறம் நம்மளும் கையிலேடுவோம். அப்போ தான் நமக்கு மக்களை இந்த மிஸ்டேக்கை பண்ணேன். ஏன் இந்த பிளாக்கை போட்டேன்? டிப்ரெஷன். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.